அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 661வது நாளாகவும் என்னவெல்லாம் நடந்து வருகிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் இன்றைக்கும் பல முக்கியமான செய்திகள் காசா தொடர்பாக இடம்பெற்றிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிற அதே நேரம் காசாவுக்குள் செயல்பட்டு வரக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை இன்றைக்கும் நடத்தி இருக்கிற அதே நேரம் காசாவில் பட்டினியால் மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து வரக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவராக தற்போது செயல்பட்டு வரக்கூடிய ஹலீல் அல் ஹையா அவர்கள் தோஹா கத்தார்ல இருந்து தற்போது நடைபெற்று வருகிற சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான செய்திகளை விவரித்து இருக்கிறார். அந்த செய்திகளை பொறுத்தவரையில் ஹலீல் அல் ஹையா அவர்கள் காசா பேச்சுவார்த்தைகள் கடந்த 22 மாதங்களுக்கு மேலாகவும் நாங்கள் பலவிதமான விட்டுக் கொடுப்புகளையும் செய்திருக்கிறோம். அத்தனை விட்டுக் கொடுப்புகளுமே எங்களுடைய மக்களுக்காக, அவர்களுடைய உயிர் வாழ்வுக்காக, எங்களுடைய நாட்டை மீட்டுக் கொள்வதற்கான விட்டுக் கொடுப்புகள். எனவே தற்போது நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்ய தயார். ஆனால் உரிமையையே விட்டுக் கொடுக்க சொன்னால் கண்டிப்பாக அதை நாங்கள் செய்ய மாட்டோம். ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அவர்கள் பல இழப்புகளை சந்தித்து விட்டார்கள், தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலையிலும் சமாதானத்தின் ஊடாக சண்டையில் பெற முடியாததை பெற்றுக்கொள்ள நினைத்தால் அதற்கு நாங்கள் வழி வைக்க மாட்டோம். எனவே எப்பொழுதுமே எங்களுடைய சமாதானத்திற்கான முயற்சிகள், வாயில்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் காசாவினுடைய நலனை கருத்தில் கொண்டு பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹலீல் அல் ஹையா அவங்க தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் மிக முக்கியமான செய்திகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதாக ஐநாவினுடைய அமர்விலே இப்படியான ஒரு செயல்பாட்டை செய்ய இருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய பிரான்ஸ் தொடர்பாகவும் அதையொட்டி பாலஸ்தீன தனிநாடு விவகாரம் தொடர்பாகவும் பல செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் தான் நமக்கு எல்லாம் தெரியும். எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் ஐநாவினுடைய அமர்வு வாஷிங்டனில் நடைபெற இருக்கிறது. அதிலே பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாங்கள் அங்கீகரிப்போம் என்கிற செய்திகளை தொடர்ந்து பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் அறிவித்து வருகிறார். இந்த நிலையில் அவருடைய கருத்துக்கு ஆதரவாக ஐரோப்பாவினுடைய பல நாடுகள் திரண்டு வருகிறார். அதே நேரம் அதற்கு எதிராக தொடர்ந்தும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் செயல்பட்டு வருவதையும் நம்முடைய செய்திகளில் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். இப்படியான நிலைகளும் இருக்கிறது என்று அந்த அடிப்படையில் இன்றைக்கு அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்கள் ஐநாவினுடைய அமர்விலே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற பிரான்சினுடைய இந்த கோரிக்கை அமர்வில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னா, பாலஸ்தீனத்திற்கு ஒரு அமைதியான தீர்வை நாங்க எடுத்துக் கொடுக்க நினைக்கிறோம், அதனை பிரான்ஸ் கெடுக்க நினைக்கிறது அப்படிங்கிறாங்க. எது அமைதியான தீர்வு என்கிறதா இங்க கேள்வி. அவங்கள தனிநாடு அங்கீகரிச்சு விட்டுட்டாலே அவங்க சண்டைக்கு போறது இல்லை, எங்க உரிமையை தாண்டு கேட்க போறது இல்லை, அவங்க உரிமையை அவங்களே எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனா தனிநாடாக ஆக்காம இன்னும் பாலஸ்தீனத்தை இஸ்ரேலுடைய அடிமைகளாக, அமெரிக்காவினுடைய கொத்தடிமைகளாக வைத்துக் கொள்வதற்கான முயற்சியை தான் அமெரிக்கா செய்து, அதனால தான் இதிலே பங்கெடுக்க மாட்டோம் என்கிறார்கள். நீங்கள் பங்கெடுத்தாலும் பங்கெடுக்காவிட்டாலும் நாங்கள் இதை செய்ய போகிறோம் என்கிறது பிரான்ஸ். இந்த நிலையில இந்த நிகழ்வில், ஐநாவினுடைய இந்த வாக்கெடுப்பு நிகழ்வில் நாங்களும் பங்கெடுக்க மாட்டோம் என்று டெல் அவிவ், இஸ்ரேலும் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கு. எனவே இந்த ரெண்டு சைத்தானிய குழுக்களும் அந்த நிகழ்வுல கலந்து கொள்ள போவதில்லைங்கிறது தெளிவா தெரியுது. இரண்டாவது, நிறைய பேர் இதை வீட்டோவை யூஸ் பண்ணுவாங்களே என்று கேட்கிறாங்க. வீட்டோவை இதுக்கு யூஸ் பண்ணவே முடியாது. அதற்கான மெயின் காரணம் என்னன்னு கேட்டா, பிரான்ஸ் தன்னளவில் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் என்கிற அறிவிப்பை தான் விடுக்க இருக்கிறாங்க. எனவே அவங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறத வீட்டோவால் தடுக்க முடியாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரம் இஸ்ரேல் மேக்ரான் மீது ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறது என்பது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறார் இஸ்ரேலுக்கான, பாலஸ்தீனத்திற்கான மேக்ரானுடைய தூதுவர். பிரான்சினுடைய தூதுவர், இரண்டு நாட்டுக்கும் ஒருவரே தான் தூதுவராக செயல்பட்டு வருகிற நேரத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தான் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இம்மானுவேல் மேக்ரானோட ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க, பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற விவகாரத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய நாடு கடந்த பல ஆண்டுகளாகவே இரண்டு நாடு, டபுள் ஸ்டேட் என்கிற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறோம். பாலஸ்தீனம் என்பது ஒரு தனிநாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும், இஸ்ரேல் ஒரு தனிநாடாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நாட்டினுடைய அடிப்படை கொள்கையாக
உறுதியாக இருக்கிறது. அந்த கொள்கையை தான் நாங்கள் ஐநாவினுடைய சபையிலே நிறைவேற்ற இருக்கிறோம். 40 ஆண்டு காலமாக எங்களுடைய நிலைப்பாடு இதுதான். அதை தற்போது சட்டபூர்வமானதாக மாற்றப் போகிறோம். எனவே எங்களோட நீங்க கோபப்படுறதுல எந்த நியாயமும் இல்லை என்கிறார் பிரான்சினுடைய இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்திற்கான தூதர் என்கிற செய்திகளும் இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் இன்றைக்கு இஸ்ரேல் தொடர்பாக காட்டமான ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார். ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் அந்தோனி அல்பானிஷ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேல் அனைத்து சர்வதேச சட்டங்களையும் அனைத்து சர்வதேச விதிமுறைகளையும் மீறுகிறது, அப்பட்டமாக கடந்து செல்கிறது. இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறுவதை நிறுத்த வேண்டும். காசாவிலே பொதுமக்கள் உயிரிழப்பதை யாரும் நியாயப்படுத்த முடியாது என்று ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமரும் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளம் பெருகி வரக்கூடிய நிலையில காசா குறித்து இந்த வாரம் அவசர கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுப்போம் என்கிறது பிரித்தானியா. பிரிட்டிஷை பொறுத்தவரையில நம்ம நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், பாலஸ்தீனத்தினுடைய அத்தனை அநியாயத்திற்கும் வரலாற்று பிழையை உண்டாக்கியவர்கள் பிரித்தானியா. எனவே பிரித்தானியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தால் எல்லாமே முடிந்து விடுகிறது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். தற்போது பிரிட்டானியாவுக்குள்ள பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது என்னன்னா, ஆளுகிற அரசாங்கம் கம்யூனிஸ்ட் சார்ந்த ஒரு அரசாங்கம். எனவே உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் எப்பொழுதுமே பாலஸ்தீன ஆதரவாளர்கள். அப்படி இருக்கிற நிலையில பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதில் உங்களுக்கு என்ன சங்கடம் இருக்கிறது என்று அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே தற்போது கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். பொதுமக்கள் கேள்வி எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிரித்தானியாவினுடைய ஊடகங்கள் தற்போது கருத்து கணிப்புகளை நடத்த ஆரம்பித்திருக்கிறது. இப்படியான ஒரு பெரிய நெருக்கடி பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமருக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வாரம் இது தொடர்பான அவசரமான ஒரு கூட்டத்தை பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் நடத்த இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த அமைச்சரவை கூட்டம் அவசர கூட்டமாக இருக்கிற காரணத்தினால பாலஸ்தீனத்தை தனிநாடாக முறையாக அங்கீகரிக்கிற விவகாரம் தொடர்பாக பேசப்படும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில சொல்லி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தற்போது பிரான்ஸ் நிற்கிற அதே மாதிரி இந்த அமர்விலேயே பிரித்தானியாவும் அதை அங்கீகரிக்குமாக இருந்தால் ஒரே நேரத்தில் மாபெரும் வெற்றி அடைந்ததாக கருத முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ரெண்டு நாடுகளுடைய நிலைப்பாடுகள் எவ்வளவு உறுதியாக இருக்க போகிறது என்பது. இப்படியான சூழல்ல தான் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவளிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்பை பொறுத்தவரையில இவருடைய பேச்சை நான் இப்ப அவர் சொன்னதாக சொல்லுகிற பேச்சை தண்ணில விட்டதாக நம்ம நினைச்சுக்கிறேன். செய்திக்காகத்தான் சொல்றோம். ஏன்னா காசாவினுடைய மக்களுக்கு உணவு கொடுக்கிறோம் என்கிற பேர்ல தான் ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து உணவு எடுக்க வருகிறவர்களையே கொன்று குவித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியில எங்களுடைய உணவளிக்கும் திட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, UNRWA கொடுக்கட்டும் என்று இப்ப ஏன் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளம் உருவாகி வருகிற காரணத்தினால. இப்படி இருக்கிற சூழல்ல தான் இன்றைக்கு அவர் சுவிட்சர்லாந்துல இருக்கிறாரு. சுவிட்சர்லாந்துல ஏற்கனவே அவரை போய் நான் சந்திக்க இருக்கிறேன் என்கிறார் பிரித்தானியாவுடைய பிரதமர் ஸ்டாமர். இந்த சூழல்களுக்கு மத்தியில தான் அவர் பேசும்போது காசாவில் பட்டினியாக வாடக்கூடிய குழந்தைகளுடைய படங்கள் எல்லாம் டிவிகளில் வந்துகிட்டு இருக்குது, இணையதளங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்குது என்கிற கேள்வி எழுப்பும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படுகிற காட்சிகளை பார்க்கும்போது குழந்தைகள் கடுமையாக பசியால் பாதிக்கப்பட்டிருப்பதை போன்று தோன்றுகிறது அப்படிங்கிறார். வாசகத்தை நல்லா கவனிச்சுக்கிறங்க. உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும், காசாவில் பிள்ளைகளுக்கு போஷாக்கின்மை, உணவு இன்மை, மருந்தின்மை, குழந்தைகளுடைய வயிறு பெருத்திருக்கிறது, தலைகள் பெருத்திருக்கிறது. ஆப்பிரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் குழந்தைகள் இருந்த நிலைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடல் முழுவதும் மெலிந்து போய் இருக்கிறது. உண்ண உணவில்லாமல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். 17,000 குழந்தைகளுக்கு மேலே ஊட்டச்சத்து இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் என்கிறது யூனிசெஃப். இப்படியான அறிக்கைகள் வெளிவருகிற அதே நேரம் WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வெளிப்படையாக சொல்லுகிறது. இவர் என்ன சொல்றாருன்னா, புகைப்படத்தை பார்க்கும் போது குழந்தைகள் பெரிய அளவுல அவதிப்படுற மாதிரி, பசியால கஷ்டப்படுற மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். எனவே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஏமாற்றுகிற பேச்சை பேசுகிறார், தவிர எந்த நம்பிக்கையான பேச்சும் அவரிடத்தில் இல்லை என்கிற நிலையில காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவங்கள மீட்டுக்கிட்டு வர முடியாது, அவங்க கேட்கறத கொடுத்தா மட்டும்தான் அவங்கள விடுவாங்க, இல்லாம எடுத்துக்கிட்டு வர முடியாது. காசா பகுதியில் வேறு விதமான அணுகுமுறைகளை கடைபிடியுங்கள் என்று நான் நெத்தன்யாஹுக்கு சொல்லி இருக்கிறேன். என்ன அணுகுமுறையை கடைபிடிக்கலாம்? குண்டு போட்டாச்சு,
உலகத்தில் இருக்க எல்லா குண்டையும் போட்டாச்சு, ஒரே ஒரு வேலை தான், வேறு விதமான அணுகுமுறை. என்ன பண்ணலாம்னு சொன்னா அணுகுண்டு போட முடியும். அணுகுண்டு போட்டா இஸ்ரேல் சேர்ந்து நாசமா போயிருங்கிறது தெரியும். அதனால தான் அதை போடாம இருக்காங்க, இல்லாட்டி அதையும் போட்டுருவாங்க. எனவே அங்க வேறு நடைமுறைகள் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த நிலையில இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பணைய கைதிகளை வெளியே விடல, மீண்டும் நரகத்தை பார்ப்பீர்கள். இந்த நரக கதை அமெரிக்க ஜனாதிபதியை சொல்லி அசிங்கப்பட்டு போயிட்டாரு. இப்ப இந்த ஆள் வந்து உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, நரகத்தை பார்ப்பீர்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க அதெல்லாம் பார்த்துட்டாங்க, உலகத்துல பார்க்க வேண்டிய எல்லா நரகத்தையும் பார்த்துட்டாங்க. தங்களால பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியல, உலகத்துக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது இஸ்ரேல், உலகத்திற்கு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறது அமெரிக்கா. அதைத்தான் வெளிப்படையாகவே இன்றைக்கு எங்களால் பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியாது என்று கைவிரித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய எடியோத் அஹ்ரோனோத் பத்திரிகை ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று அவங்க இஸ்ரேல் ராணுவத்தினுடைய உளவியல் தாக்கங்கள் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருந்தாங்க. இஸ்ரேலுக்குள்ள ராணுவ கெடுபிடி உச்சமாக இருக்கிறது. எந்த செய்தியை வெளியிடுறதா இருந்தாலும் அந்த பத்திரிகைகள் மேல சட்டங்களை, அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டு கைது நடவடிக்கைகள் வரைக்கும் இஸ்ரேல் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதையெல்லாம் மீறித்தான் பல ரகசியங்களை எடியோத் அஹ்ரோனோத், அதே போன்ற ஹெரேட்ஸ், இஸ்ரேலி ஹயோம் போன்ற பத்திரிகைகள் அவ்வப்போது வெளியிட்டு வருகிறார். ஹெரேட்ஸ் வந்து உச்சமாக தைரியமாகவே நின்று பண்றாங்க. எடியோத் அஹ்ரோனோத் வந்து ராணுவம் தொடர்பான செய்திகளை வெளியிடுவதில் முன்னிலையில் நிற்கிறாங்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, எடியோத் அஹ்ரோனோத் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில காசா போர்ல இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ இழப்புகளை மொத்தமாக மறைக்கிறது என்று சொல்கிறார்கள். நம்ம இவ்வளவு காலமா சொன்னோம், இப்ப எடியோத் அஹ்ரோனோத் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க என்னன்னா, எத்தனை பேர் சாகுறாங்கிறத மறைக்கிறாங்க. குறிப்பாக எடியோத் அஹ்ரோனோத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 18,500க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தரவுகளோடு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனா இஸ்ரேல் ராணுவத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் பிரகாரம் 6,145 பேர் மட்டுமே இப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை, காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு எடியோத் அஹ்ரோனோத் சுட்டி காட்டுறாங்க. 18,500 எங்க, 6,000 எங்க? அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, 1/3 மடங்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப எடியோத் அஹ்ரோனோத்துக்கு கிடைச்சிருக்கிற அந்த தரவுகளே பிழையான தரவுகளாகத்தான் இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி உண்மையின்றே வச்சுக்கிட்டா கூட 1/3 தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், 2ஐ மறைக்கிறார்கள். அது மட்டுமல்லாம அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, 10,000க்கும் மேற்பட்டவங்க உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க, பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா 1,600 பேர் தான் என்கிற ஒரு லிஸ்ட் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்கிற செய்திகளை 2024க்குள்ள இவ்வளவுதான் என்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனவே ராணுவம் பெரிய அளவுல ராணுவ தணிக்கைகள் மூலமாக உண்மை செய்திகளை மறைக்கிறது என்கிறது எடியோத் அஹ்ரோனோத். இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நிலை தற்போது இந்த நிலைதான். உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தலைவர்கள், தளபதிகள் பல பேருமே யுத்தத்தை நிறுத்துங்க சொல்றது எல்லாம் எதுக்குன்னு கேட்டா, நம்ம தோல்விக்கு மேல் தோல்வி அடைகிறோம் என்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நப்தலி பெனட், இவர் ஒரு முக்கியமான நெதன்யாகு மாறிய ரொம்ப கொடூரத்திற்கு புகழ் பெற்றவராக பேசப்பட்டவர் தான் நப்தலி பெனட். இந்த நப்தலி பெனட் இன்றைக்கு வீடியோக்கள்ல பேசி இருக்கிறார், ஊடகங்களுக்கு கருத்து சொல்லி இருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இஸ்ரேல் ராணுவம் காசா வார்ல அரசியல் ரீதியாகவும் ஊடக ரீதியாகவும் தோல்வி அடைந்து விட்டதுங்கிறாரு. இங்க கவனிக்கணும்னா, அரசியல் ரீதியாக தோத்து போனா அவங்க நாட்டுக்குள்ள உள்ளது, அது ஊடக ரீதியாக தோற்றுவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் செஞ்ச மாபெரும் கருணையும் கிருபையும் என்னன்னு கேட்டா, இந்த யுத்தத்தில் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் என்ன செய்கிறது என்பதையும் அவர்கள் உலகத்திற்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். குறிப்பாக Facebook, அவர்களுடைய மெட்டாவினுடைய தளங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கொண்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அதே மாதிரி எல்லா சோசியல் மீடியாவும் அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் சில எக்ஸ் போன்ற தளங்கள், டெலிகிராம் போன்ற தளங்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஓபன் சோர்ஸாவே விட்டிருந்தாங்க. அதை தாண்டி சர்வதேச ஊடகங்களே பல உண்மைகளை வெளிக்கொண்டு வருகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அதனாலதான் அவர்கள் மீடியா ரீதியா இவ்வளவு காலமாக இஸ்ரேல் கொடுக்கிறதா எல்லாருக்குமே செய்தி, CNN கொடுக்கிறதா எல்லாருக்கும் செய்தி, BBC சொல்வதுதான் செய்தியாக இருந்த நிலையில இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த கத்தாருடைய இந்த விவகாரம் பாராட்டாமல் இருக்கவே முடியாது. அல் ஜசீராவை அவங்க உருவாக்கினது, அல் ஜசீராவினுடைய அரபு, அல் ஜசீராவினுடைய ஆங்கிலம், அல் ஜசீராவினுடைய ஒவ்வொரு நாட்டுக்கான பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஊடக சேவை மிஸ்ருக்கு தனியாக, ஈஜிப்டுக்கு தனியாக வச்சிருக்காங்க, டர்க்கிக்கு தனியாக வச்சிருக்காங்க, பலஸ்டைனுக்கு தனியாக வச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டினுடைய செய்திகளையும் அவங்க கொண்டு வந்து விவரிக்கிற, கொடுக்கிற அந்த வேகமும் அந்த துறையும் இருக்குது இல்லையா,
அது பாராட்டாமல் எல்லா தளத்திலையும் இயங்குறாங்க. அது நீங்க வாட்ஸ்அப்பா இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கா இருந்தாலும், என்னென்ன சோசியல் மீடியா இருக்கோ எல்லா தளத்திலையும் இருக்கிறாங்க. எல்லா தளத்திலையும் 100% இயங்குறாங்க. அதனாலதான் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து ஊடகங்களையும் தூக்கி சாப்பிட்டு உண்மையை கொண்டு வந்து வெளியே வச்சாங்க. இந்த யுத்தத்துல இஸ்ரேல் தோற்றதா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஊடக ரீதியாக இஸ்ரேல் தோற்கடிக்கப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகமே இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி நிற்கிறது. பிரான்ஸ் வரைக்கும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற இடத்திற்கு வந்து நிற்கிறார்கள் என்பதையும் நம்ம புரிந்து கொள்கிற அதே நேரத்தில் உணவு தேடி பாலஸ்தீன அப்பாவிகள் ஒவ்வொரு நாளும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். 34 பேர், உணவு தேடிய 34 பேர் உட்பட 62 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 120க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் பஞ்சம் காசாவில் தலைவிரித்து ஆடுகிறது. பஞ்சத்தினால் கட்டுப்படுத்த முடியாத அழிவுகள் காசாவுக்குள் ஏற்படுகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக காசாவினுடைய அரச ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் 73 லாரிகள் மட்டும்தான் காசாவுக்குள் உணவுகளாக நுழைந்திருக்கிறது என்று சொன்னது மட்டுமல்லாம அந்த உணவுகள் கூட பெரும்பாலும் ஆபத்தான மண்டலங்களில் தான் கொண்டு போய் இறக்கி வைக்கப்பட்டது. உணவுகள் உள்ள வந்தது. நேற்று நம்ம கூட மகிழ்ச்சியான செய்தி என்று கூட வெளியிட்டிருந்தோம். உணவு வந்தது மகிழ்ச்சி தான். ஆனா இன்னைக்கு காசாவினுடைய கவர்மெண்ட் மீடியா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உள்ள வந்த உணவு 73 லாரிகள் மட்டும்தான் வந்தது. அது மட்டுமல்லாம ஆபத்தான இடங்கள், இஸ்ரேல் அட்டாக் பண்ணக்கூடிய இடங்கள், கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் என்று அந்த மாதிரி இடத்துல தான் கொண்டு போய் உணவுகளை இறக்கி விட்டாங்க. அது தாண்டி இஸ்ரேல் நிறைய உணவுகளை சூறையாடி விட்டது. ஏற்கனவே இந்த யாசர் அபு ஷபாப் என்கிற ஒரு ஷைத்தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. அவனுடைய கள்ளக்கூட்டம் இருக்குது. அதை தாண்டி இஸ்ரேலும் ஆயுத முனையில வந்த உணவுகளையும் பலவற்றை திருடி விட்டார்கள் என்று சொன்னது மட்டுமல்லாம நமக்கு தெரியும், நேற்றைய தினம் இப்படி ட்ரூப் பண்ணினாங்க. யுஏஇ ஜோர்தான் இணைந்து தான் அதை செஞ்சாங்க. இது செய்ய வேணாம் என்று சொல்லி ஐநாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால என்ன பலனுமே கிடைக்காது. ஆனா உண்மையிலேயே அவங்க போட்டது கூட எவ்வளவுங்கிறத பாருங்களேன். எவ்வளவு இந்த சர்வதேச சமூகத்தையும் காசா அப்பாவிகளையும் இந்த அரபு நாடுகள் ஏமாற்றுகிறது பாருங்க. யுஏயும் ஜோர்டான் முழுக்க இஸ்ரேல் ப்ரோ இஸ்ரேலியாக செயல்படக்கூடிய நாடுகளாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, இதுல 3 தடவைகள் விமானம் மூலமாக உணவு போடப்பட்டதாகவும், இந்த 3 தடவை போட்ட உணவை மொத்தமாக கூட்டி பார்த்தா 2 லாரி கூட தேராதுங்கிறாங்க. இந்த உணவுகளை பாருங்க, பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. சும்மா பொட்டலமா போட்டுக்கிறாங்க. 2 லாரி கூட தேராத அளவுக்கு உணவுகளை தான் போட்டாங்க. இப்படி சர்வதேசத்தை ஏமாத்தாதீங்க, காசா மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லி இன்றைக்கு காசாவினுடைய அரசு ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, காசாவில் தொடர்ந்து இனப்படுகொலை நடைபெற்று வருகிறது. எனவே நாங்கள் 4ஆம் கட்ட உச்சகட்ட தாக்குதல்களை நடத்த போகிறோம் என்று அறிவித்திருக்கிறது காசாவுக்கு ஆதரவான யமனுடைய அன்சாருல்லாஹ் ஹூதிகள் படைப்பிரிவு. இன்றைக்கு ஹூதிகள் படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி ஜெனரல் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, காசாவில் நடைபெற்று வரக்கூடிய தாக்குதலை நிறுத்துகிற மிகப்பெரிய பொறுப்பை நாங்கள் எங்கள் முதுகுகளில் சுமந்திருக்கிறோம். எனவே நாங்கள் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. எங்களுடைய ராணுவ நடவடிக்கைகளை நாங்கள் அதிகரிக்க இருக்கிறோம். இஸ்ரேலுக்கு எதிரான 4ஆம் கட்ட கடற்படை முற்றுகையை அறிவித்திருக்கிறோம், தொடங்க போகிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. 3 கட்டமாக இஸ்ரேலை நாங்கள் இதுவரைக்கும் தாக்கி இருக்கிறோம். இப்ப 4ஆம் கட்ட தாக்குதல்கள் நடத்த போறோம். 4ஆம் கட்டத்தில் இஸ்ரேலிய எதிரியினுடைய துறைமுகத்திற்கு போகிற எந்த நிறுவனமாக இருந்தாலும் அவர்களுடைய கப்பல்களை நாங்கள் குறிவைத்து தாக்குவோம். 4வது கட்டத்தில் கப்பல்களுடைய நாடுகளை நாங்கள் பொருட்படுத்தவே மாட்டோம் என்றாங்க. அது எந்த நாடாக இருந்தாலும், அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கு மத்தியில் தான் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. வேற எந்த நாட்டோடையும் எந்த ஒப்பந்தமும் இல்லை. எனவே இஸ்ரேலுடைய போர்ட்டுக்கு போவாதீங்க, போனீங்கன்னா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். 4ஆம் கட்ட தாக்குதல்களை அதிகரித்திருக்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறது மட்டுமல்லாம, இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழுக்கள் பாலஸ்தீனத்தினுடைய ஜபாலியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கூடியிருந்த பகுதிகள் மீது தாக்குதல்களை குண்டு வீசி தாக்குதல் நடத்திய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். யாசின் 105 மூலமாகவும் 107 மூலமாகவும் நாங்கள் தாக்குதல்களை தொடுத்திருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்காங்க. அதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியாகவில்லை. அதனால சுஜாயியா பகுதிகளில் இஸ்ரேலுடைய ராணுவம் குவிந்திருந்த இடத்தின் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. சுஜாயியாவினுடைய தலால் அல் முந்தர் பகுதிகளில் தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும், மோட்டார் குண்டுகள் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் தொடர்பான மிக முக்கியமான செய்திகளை தான் இன்றைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிறார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே, நண்பர்களே, அன்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.